வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. பாண்டிச்சேரியில அரசியல் களம் இப்ப சூடு பிடிச்சிருக்கு. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல யார் யார் ஆபீசரு அப்படின்ற லிஸ்ட் வெளியே விட்டாங்க. இன்னும் சில நாள்ல பாண்டிச்சேரி அந்த லிஸ்ட் வெளியாயிடும். இப்ப 2 மாநிலத்தையும் தேர்தல் நடக்கிறதால எல்லாமே ஒரு பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில என்ஆர் காங்கிரஸ் யாரு கூட கூட்டணி, பிஜேபி கூட கூட்டணி, அது கூட செட் ஆகல போல ஏதோ கூடுதல் தொகுதி கேட்கறாங்க பிஜேபி என்ஆர் காங்கிரஸ்ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. திருப்பி பிஜேபி கூட கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் வச்சாலும் வைக்கிறதுனாலும் விஜயினுடைய இது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்கும். வாக்கு சதவீதம் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கத்தில் விமர்சகர்களாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா திராவிட மாடலினுடைய பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா பாண்டிச்சேரியில ஜெகத் ரட்சகன் நிற்கிறார். பாண்டிச்சேரியில ஜெகத் ரட்சகன் திமுகவின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், நல்ல கவிஞர், சிந்தனையாளர், இலக்கியவாதி, அப்படியே பயங்கரமா எல்லா கம்பராமாயணம், ராமாயணம், இதிகாசத்துல பிச்சு உணாத்துவார் தலைவர். அவர் மேடையில பேசினாலே ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்வம், சிறுபொழி எழும்பும். அவர் பேசினாலே கலைஞரே வயிறு குழுங்க சிரிச்சிருக்காரு. வீடியோவில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய தொழிலதிபர், பல கோடிக்கு அதிபதி. அவர் பாண்டிச்சேரி மேல கண்ணு வச்சுட்டாங்க. இப்ப திமுக ஜானகிராமன், ராமச்சந்திரனுக்கு அப்புறம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஒரு சரியான ஆள் திமுக தலைமையில் அங்க இல்லாதனால நம்ம இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் களம் இருக்கிறதுக்கு திமுக தலைமை திரைமுறை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக ஜெகத் ரட்சகன் போட்டியிட போகிறார் என்று அறிவாலயம் தரப்பில் இருந்து ரகசியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தேர்தல் வேலைகளை ஜெகத் ரட்சகன் ஜரூராக பார்த்து வருகிறார். பாண்டிச்சேரியிலே முகாமிட்டு எல்லா பணிகளையும் செய்து வருகிறார். அவர் மிக நல்ல மனிதர் என்பவர், நல்ல ஒரு இலக்கியவாதி, திமுக மீது பாசம் உள்ளவர், தலைவரோட கலைஞர் மீது ரொம்ப பற்று உள்ளவர். அது நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் மீது, உதயநிதி மீது ரொம்ப மரியாதை உள்ளவர். அதான் இந்த மாறுபட்ட கருத்துல மிகப்பெரிய தொழிலதிபர் கோடீஸ்வரருக்கு எல்லா நாட்டையும் சொத்து சுகம் இருக்கு, காலேஜ்லாம் இருக்குன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சமாளிப்பாரு, தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில இந்த முறை திமுக தான் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட போகுது. அதுல நம்முடைய திமுகவில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர் தான் அங்கே நிற்கிறாரு. பாண்டிச்சேரி பக்கத்தில் அவர் இருக்கிறாரு. இப்போ பாண்டிச்சேரியை முகாமிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படாமல் அறிவிக்கப்பட்டதாக களப்பணியை செய்து வரக்கூடிய திரு ஜெகத் ரட்சகனுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.